வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. என் பொண்ணோட 6th பர்த்டேக்காக நான் இந்த கேக் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்படியே வீடியோ ஷூட் பண்ணதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐசிங் பார்த்தீங்கன்னா பிளெயின் விப்டு க்ரீம் ஐசிங் தான். கேக் வந்துட்டு எக்லெஸ் சாக்லேட் கேக். கேக் ரொம்பவே சாஃப்டாக வந்தது. நம்ம கேக்கை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வீடியோவில் நான் எக்லெஸ் சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெசிப்பியும் 6 நான் எப்படி ஷேப் பண்ணேங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஜெண்டர் ரிவீலிங் கேக்கில் யூஸ் பண்ணுற அந்த 2 கலரையும் தான் மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்னா, விப்டு க்ரீமை பீட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்ததாக நம்ம ஸ்பஞ்ச் ரெடி பண்ணிடலாம். நம்ம எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம். முதல்ல வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.25 கப் பால் எடுத்துக்கோங்க. பால் கூடவே ஒரு 3/4 கப் எந்த வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துட்டு பாலும் எண்ணெயும் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நம்ம விஸ்க் பண்ணிக்க போகிறோம். பாலும் தனியும் தனித்தனியாக தெரியக்கூடாது. ஒரே சிங்கிள் மிக்சராக ஆற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மிக்சருக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு எனக்கு மொத்தமாக 1 கப் பவுடர் சுகர் தேவைப்பட்டது. கிறிஸ்டல் சுகர் இல்லை, பொடிச்ச சர்க்கரை. பொடிச்ச சர்க்கரை சேர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிடும். அடுத்தது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உருண்டைக்கட்டிகள் இல்லாதபடி சலிச்சு எடுத்துக்கிறது நல்லது. இந்த ரெசிபிக்கு நான் 2 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி சலிக்கும் போது உங்களுக்கு ஏர் இன்கார்பரேட் ஆகி உங்களோட கேக் நல்லா ஸ்பஞ்சியாக வரும். ப்ளஸ் எந்த கட்டி உருண்டைகள் இல்லாமல் பேட்டரும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் ஸ்பஞ்சியாக வராது. அதனால் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு க்ரீமி மிக்ஸ்சர் வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். வாசனைக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பேக்கிங் டின் எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக் பேட்டரை 3 டின்னில் ஈக்குவலாக நான் பிரிக்க போகிறேன். பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் டாப்பை ஈவன் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு அந்த பேக்கிங் ட்ரேவை நல்லா டேப் பண்ணிவிடுங்க. மாவு ரெடி பண்ணும் போதே ஓவனை 200 டிகிரி சீல ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரி சீல ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பேக் ஆகிடும். டைமிங் உங்கள் பேக்கிங் டிஷ்ஷோட சைஸ், ஓவனோட டெம்பரேச்சர் பொறுத்து மாறும். மேலே அப்படியே க்ரஸ்டி டாப் வெடிப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூத்பிக் வெளியே எடுக்கும்போது க்ளீனாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் கேக் கரெக்டாக பேக் ஆகிடுதுன்னு அர்த்தம். பேக்கான கேக்கை நல்லா கூலிங் ரேக்கை வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் கூல் பண்ணிவிடுங்க. கேக் நல்லாவே ஸ்பஞ்சி அண்ட் சாஃப்டாக வந்தது. மேலே இருக்கிற க்ரஸ்டி டாப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சுட்டு சென்டரில் அப்படியே ஒரு சர்க்கிளை கட் பண்ணி வெளியே எடுத்துடுங்க. நீங்கள் சென்டர்லேருந்து எடுக்கிற அந்த சர்க்கிளை தூக்கி போட்டுறாதீங்க. நம்மளுக்கு ஜாயினிங் பீஸாக அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தேவைப்படும். இந்த மாதிரி 3 பீஸோட சென்டரையும் நம்ம ஹோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோட மூடியை வச்சுட்டு நீங்கள் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம கேக்கை க்ரீம் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். நான் டிலக்டா விப் டாப்பிங் தான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எந்த பேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சமாக விப் டாப்பிங் தடவிட்டு உங்களோட ஸ்பஞ்சோட பேஸ் சைட்லேயும் நீங்கள் விப் டாப்பிங்கை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா உங்களோட கேக் வந்துட்டு கீழே விழாமல் இருக்கும். அடுத்ததாக ஸ்பஞ்சு நல்லா மாய்ஸ்டாக இருக்கிறதுக்காக மேலே நல்லா சுகர் சிரப்பை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். எல்லா இடங்களையும் மேலே படுற மாதிரி நான் சுகர் சிரப்பை தடவிக்கிறேன். குவிக்காக ஷார்ட்கட்டில் நீங்கள் சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணோன்னா கொஞ்சமாக பொடிச்ச சர்க்கரை எடுத்துகிட்டு அதில் வெந்நீர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடும். சுகர் சிரப் தடவினதுக்கப்புறம் நம்மளோட விப்டு டாப்பிங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீமை எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்பஞ்சை மேலே வச்சுக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான். சுகர் சிரப், அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம். விப்பிங் க்ரீமை இப்போ எல்லா சைட்ஸையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் சைட்ஸை தடவும் போதே அந்த சென்டரில் இருக்க அந்த ஹோல் பார்ட்டியும் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க. ஹோலுக்குள்ளே நீங்கள் ஸ்க்ராட்சில் விட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். விப்டு க்ரீமை நல்லா பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண க்ரீமை மினிமம் ஆஃப் 1/2 hour ஆகுது நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ப்ளஸ் நீங்கள் கேக்கை டெக்கரேட் பண்ணுற இடத்த முடிஞ்சளவு கொஞ்சம் கூலாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சர்க்கிள்லேருந்து 6 ஷேப்பை எப்படி ஃபார்ம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 2 பீஸை நம்ம சர்க்கிளுக்கு அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ அந்த 3rd பீஸை 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. 3rd பீஸ்லேயும் நான் மேலே இருக்கிற க்ரம்ஸ் எல்லாம் சீவி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு 2 செமி சர்க்கிள் மாதிரி கிடைக்கும்.
அடுத்ததாக முதல்ல நம்ம கேக்லேருந்து அந்த சர்க்குலர் பீஸை வெட்டி எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இந்த செமி சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் ஜாயினிங் பீஸாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த குட்டி சர்க்குலர் பீஸ்லேருந்து நீங்கள் 2 சைடு வெட்டி எடுத்துட்டா போதும், உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் ஜாயினிங் பீஸாக அமைஞ்சிடும். ப்ளஸ் சைட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தால் நீங்கள் க்ரம்பிள் போட்டு அதை அடைச்சிக்கலாம். அந்த ஜாயினிங் பீஸ் சர்க்கிளாக இருந்தது இல்லையா, அதை சின்ன ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். இப்போ இந்த 6ஓட சைஸ் சமமாக இருக்கிறதுக்காக நம்மளுக்கு 2 குட்டி சர்க்குலர் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும், 2 செமி சர்க்கிள் பீஸையும் நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் அந்த சர்க்கிளுக்கான சேம் சைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குட்டி பீஸ் மேலேயும் நம்ம சுகர் சிரப் தடவி விப் க்ரீம் தடவ போகிறோம். இதுலேயும் 2 லேயர் வரும். மாவோட அளவை நீங்கள் ஈக்குவலாக பிரிச்சுருந்தீங்கன்னா உங்களோட எல்லா ஸ்பஞ்ச் சைஸும் ஒரே சைஸில் தான் இருக்கும். பயப்படாதீங்க, இந்த ஜாயினிங் பீஸ் நம்ம விப் டாப்பிங் தடவி இருக்கிறதுனால நல்லாவே ஒட்டிக்கும், உங்களுக்கு தனியாக வராது. இப்போ அந்த செமி சர்க்கிளை வச்சு உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செமி சர்க்கிளோட பேஸ் பார்ட்லேயும் கொஞ்சமாக விப் க்ரீம் தடவிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நகர்ந்து போகாது. ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த செமி சர்க்கிளையும் நம்ம 2 லேயர் வச்சுட்டு இதே மாதிரி சுகர் சிரப் அப்புறம் விப்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பீசஸ்லாம் தனியாகவே தெரியாது, ஒரே சிங்கிள் நம்பராக தான் தெரியும். இப்போ இந்த ஒரு லேயர் ஆஃப் ஒயிட் க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு க்ரம் கோட் பண்ணி செட் பண்ண வச்சிடலாம். மெல்ட்டான க்ரீம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை லெவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கை சூட்டு கொஞ்சம் மெல்ட்டான மாதிரி இருக்கும், ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒயிட் லேயரை நல்லா ஸ்மூதன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் பவுண்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் அழகாக எடுத்து காமிக்கும். நான் பெரிய டிசைன்லாம் போடல, பார்டர் கொடுத்துட்டு அங்கங்கே ரொசெட்ஸ் வச்சுருக்கேன், அவ்வளோதான். சைட்ஸ்லலாம் கொஞ்சம் 2-3 கலர்ஸில் பார்டர் கொடுத்துருக்கேன். எனக்கு ப்ளூ அண்ட் பிங்க் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அந்த ஜெண்டர் ரிவீலிங் கேக் மாதிரி நான் அந்த 2 கலரையும் கம்பைன் பண்ணி தான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். மேலே மட்டும் ஒரு லேயருக்காக லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன். கிட்ஸுக்கு பண்ணுறதுங்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்டுட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.